வெல்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் ஐபிஎல் ப்ரிவ்யூ நம்பர் 4. அண்ட் நம்ம பார்க்க போற ரெண்டு டீம்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். சரி. அண்ட் யா, பஞ்சாப் கிங்ஸ் ஒரு கம்ப்ளீட்டா ரீவேம்டான ஒரு சைட். ஈவன் கோச், சப்போர்ட் ஸ்டாஃப், கோச் அண்ட் கேப்டன். அண்ட் ஜிடி பாத்தீங்கன்னா ஹார்திக் லாஸ்ட் சீசன் போயிட்டு அகைன் அதுவுமே ஒரு ரீவாம் பேனா சைடு தான். அண்ட் நிறைய பிளேயர்ஸ் வெளியே போயிருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மேடி, அவனோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க, வழக்கம் போல. இனிஷியல் தாட்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 16 வருஷம் 17 வருஷமா வந்து ஓனரை மட்டும்தான் மாத்துறேன் ரீசெண்டா. மற்றபடி மிச்சம் எல்லாமே மாத்திட்டாங்க. அப்போ கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து அப்படியே எல்லா பரோடா சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல, எல்லா கோட்டையும் அன்னைக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு வருஷம் வருஷம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. மேபி ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வந்து ஃபார்ச்சூன் ஃபேவரா தான் பார்ப்போம். பிகாஸ் ஒரு வின்னிங் டச் இருக்க ஒரு கேப்டன் வந்து கேப்டன் ஆயிட்டான், ஸ்ரேயஸ் ஐயர். மிடாஸ் டச். ஓகேவா? மிடாஸ்டஸ், அதான் அந்த வார்த்தை தான் பிடிக்கல. அந்த மிடாஸ்டஸ் இருக்க பிளேயர் வந்து கேப்டன் இருக்கான். அண்ட் ஒரு ஆஸ்திரேலியா படையே உள்ள வந்திருக்கு. அதான் இது பஞ்சாப் 11 சொல்லலாமா இல்ல ஆஸ்திரேலியா 11 சொல்றாமான்னு இஷ்டத்துக்கு ஆஸ்திரேலியா பிளேயர். எனக்கு ஃபர்கூசன், ஓவர் சாய் மட்டும்தான் ஃபாரின் ஓவர்சீஸ் நினைக்கிறேன், எல்லாமே ஆஸ்திரேலியா. ஓகே, சூப்பர் மேடி. நம்ம அப்ப உள்ள போயிடலாம். அப்பனா வந்து போலாமா? பேசிட்டு இருக்க வேண்டாம், டேரக்டா உள்ள போயிடலாம். நீ ஸ்குவாடோட ஆரம்பி. ப்ராபபிள் 11 நம்ம பஞ்சாப் நாடு கிங்ஸோட ப்ராபபிள். ஸ்ட்ரென்த்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில சஹலை நல்லா தூக்கிட்டாங்க, காஸ்ட்லி ஸ்பின்னரா. அது ஒரு நல்ல காம்பினேஷனா பிடிச்சிட்டாங்க. அண்ட் கோரை வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. அவங்க கோர் ஹர்ஷ்தீப் சிங் ஆகட்டும், சசாங்க் சிங், பிரப்சிமரன் சிங், அந்த கோரை வந்து ரிட்டைன் பண்ணிட்டாங்க. பிளேயிங் லெவன் நான் ஆரம்பிச்சிடறேன். பிளேயிங் லெவன் பார்த்தா அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா ஓப்பனிங் பார்ட்லயே காணும். என்னடா ஓப்பனரே காணும் அப்படின்னு தான் எடுத்து, ஓப்பனரே சுத்தமா எடுக்கல அவனுங்க. விக்கெட் வச்சுதான் ஓப்பனிங்கே பண்றாங்க. பிரப்சிமரன் சிங் போன வாட்டி ஆடினாங்க, அதோட ஸ்டார்ட். நான் வந்து பிரப்சிமரன் சிங் போட்டு மாப்ள, அவனோட ஜோஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 3ல வந்து நான் ஸ்டாயினிஸ், வேற வழியில அவனுக்கு பிரப்சிமரன் ஆல்ரெடி ஓப்பனிங் ஆடினான். ஜாஷ் இங்கிலீஷ் தான். ஜாஷ் இங்கிலீஷ் நீ டவுன் ஆட முடியாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்க வந்து சசாங்க் சிங் பிளேயர் மாதிரி ஒரு ஆட போறான். அண்ட் ஆல்சோ தே ஹேவ் கிளென் மேக்ஸ், ஸோ ஆட தேவையில்ல. ஜோஸ் இங்கிலீஷோட ஓபன் பண்ணிட்டு பிரப்சிமரன் ஆல்ரெடி அவன் வந்து உள்ள வந்து அடிக்க போறான் பவர் பிளேல. அவன் 2 பேர். நம்பர் 3ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். ஏதாவது 3-4 மேட்ச்ல பட்டா மொத்த கேமையும் மாற்றி முடிச்சு விட்டுருவோம். அப்படி சேப்பாக்கல பண்ண சம்பவம்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, எவர் கன்சிஸ்டன்ட். நம்பர் 5ல பிளே மேக்ஸி. உனக்கு வந்து ஹிட்டராகவும் ஹிட் ஆடுவான். இன்கேஸ் ஹிட்டர் தான், வர வழி இல்ல மேக்ஸ்வெலுக்கு வந்தா மழைதான். அப்புறம் நேல் வதிரா நல்ல பிக் ஆக்சுவலா. நேல் வதிரா மாதிரி ஒரு ஆள் வந்து நம்பர் 6 ஆடுறது வந்து பயங்கரமான பிளஸ் அவனுக்கு. அண்ட் சசாங்க் சிங் அதுக்கப்புறம் இறக்கிப்பேன். அதுக்கப்புறம் ஹர்பித் பார், ஏபிடபிள்யூஎஸ் விக்கெட், விராட் கோலி விக்கெட் எல்லாம் சொல்லி சொல்லி எடுப்பாங்க நம்ம சிங்கி அவன் மாதிரி. அவன் எடுப்பேன். அவனும் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பண்ணுவான். அண்ட் அவங்க கண்டிஷனும் நல்லா இருக்கும். முலன்பூர்ல மார்க்கோ ஜான்சன், அவன் ஓப்பனிங் பவுலிங் போடுவான், டெத் பவுலிங்கும் போடுவான். மோரோவர் அவன் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அவங்களுக்கு அது வரைக்குமே பேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், யாஷ் டோக்கர் இறக்குவேன். யாஷ் டோக்கர் லக்னோல சரியா பண்ணல, பட் ஆனா அவனுக்கு அந்த ஸ்லோ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐ மேக் யூஸ் ஆஃப் இட். இன்கேஸ் யாஷ் டோக்கர் வேணாம், எனக்கு ஒரு பேஸ் சென்சேஷன் வேணும்னா ஐ பிரிங் குல்தீப் சிங். அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஆமாமா, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்லா தான் போட்டான். அந்த லைனில் இருந்து கொஞ்சம் பேச போலாம், பட் டிபெண்ட் பண்ண முடியாது. 3 பவுலர் நல்லா இருக்காங்க, மிச்சத்தை ஃப்ளோட்டிங்ல விட வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மேக்ஸ்ல ஸ்டாயினிஸ் மாதிரி இருக்காங்க. ஸ்டாயினிஸ் போட மாட்டாங்க, பட் மேக்ஸ்ல வச்சு நான் ஏத்திப்பேன். ஹர்ஷ்தீப் சிங், இம்பாக்ட் சொன்ன மாதிரி சஷாங்க் சிங், இதான் என்னோட பிளேயிங் லெவனு. சஹல் பிரார் காம்பினேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே மேடி. ஸோ அவுட் ஆஃப் இந்த 11ல வந்து அகைன் மோஸ்ட் ப்ராபபிள் 11 மாதிரி தான். ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் 3 பேர், நீ சொன்ன மாதிரி 3 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அது போக இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்ல யாராவது ஒரு ஆளை போட்டு தான் ஆகணும் டு காம்ப்ளிமெண்ட் ஹர்ஷ்தீப் தான். மார்க்கோ யான்சன் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம ஒமர் சாய், அஸ்மத்துல்லா ஒமர் சாய். ஸோ ஆமா, அதான் வேற வழி. மார்க்கோ யான்சன் ஆர் ஒமர் சாய், இந்த 2 ஆப்ஷன் தான். இது ரெண்டுல வந்து டு ஸ்டார்ட் வித் யான்சன் தான். கொஞ்சம் இந்த ரெப்புடேஷன் அண்ட் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி பார்ப்பாங்க, லோயர் ஆர்டர் அடிக்கிறதுக்கு. நல்ல பிக் தான். அண்ட் வேற பிளேயர்ஸ் டு மிஸ் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஆரன் ஹார்டி. ஆரன் ஹார்டி வந்து ஒரு மிச்சல் மார்ஷ், அப்புறம் அந்த கேம் கிரீன், அந்த லைன் அப்ல வந்து அப்கமிங் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி சொல்றாங்க. பட் ஈவன் தெரியல எப்படி ஆடுவான், எப்படி ஆடுவாங்கிற மாதிரி தெரியல. ஆரன் ஹார்டி அண்ட் பிரியன்ஷன் ஒருத்தன் இருக்கான் முன்னாடி பாத்தியா, ஏதோ 6 பால் 6 சிக்ஸ். அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து முஷ்டிக் கான் கூட இருக்காமாப்ல.
முஷீர் ஆமா, கான் இந்த பிரியன்ஷ் சர்ஃப்ராஸ் அப்புறம் பண்ணல, முஷீர் கான், ஆமா ஆமா தம்பி, அவன் சரியான அடி அடிச்சிட்டு இருந்தானுங்க எல்லாம். அவனும் சோ செம்மையா அவங்க ரெண்டு அடிப்பான். பட் பேரும். அவனுக்கு எங்க ஆடுவ நீ? அவனை ஆடணும்னா நீ ம், வந்து ஜோஸ் இங்கிலீஷை விட்டுட்டு ஒரு இன்னொரு ஃபாஸ்ட் ம், பவுலர் லாக்கி ஃபெர்குசன் ஆட வச்சுட்டு அவனை ஓப்பனிங் இறக்க விட்டான். அதுதான் ஒரே ம். ஆப்ஷன். பட் அவ்வளவு ஏர்லியா ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜாஸ் ஆமா இங்கிலீஷ் ஆமா. ஒரு ப்ரூவன் கம்பெனி. விக்கெட் ம், கீப்பர் விக்கெட் கீப்பர் பிரப்சிமரன் விட இங்கிலீஷ் பண்ணா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பிரப்சிமரன் பெருசா போன வருஷம் ஃபுல்லா இம்பாக்ட் சப்பா தான் விளையாடிருக்கான். கீப்பிங் பெருசா ம், பண்ணல. ஜெத்தா சர்மா தான் பண்ணான்றப்போ உனக்கு நீ வந்து அந்த கால் எடுக்க முடியாது. ஒரு ம். டிஆர்எஸ் ஆகட்டும் டிசிஷன்னா யூ பிலீவ் இன் விக்கெட் கீப்பர்ன்றப்போ ஒரு அமைச்சர் விக்கெட் கீப்பர் பெருசா பண்ணாத விக்கெட் கீப்பரை பிலீவ் பண்ணி போக மாட்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் வந்து உனக்கு டபுள் போனஸ்ல விக்கெட் கீப்பர் பண்ணுவான் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. அதனால ஜாஸ் இங்கிலீஷ் நீ யார ஓகே. இவனே இருக்கு இல்ல அப்புறம் இல்ல மேடி, இல்ல இல்ல, ஆமா. விக்கெட் கீப்பிங் விக்கெட் மேபி கீப்பர் இல்ல. ஜாஷ் இங்கிலீஷ் ஓகே. ஆமா, ஜாஷ் இங்கிலீஷ் ஓகே. ஒருவேளை ஜாஷ் இங்கிலீஷ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் 11 டு ஸ்டார்ட் வித் இருக்கும். எப்படி ஒரு 3 4 மேட்ச் வந்து இந்த 11 தான் போவாங்க. சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்டைம் இப்போ இங்கிலீஷ் வந்து கிளிக் ஆகல, ஓப்பனிங்ல ரொம்ப ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க அண்ட் கண்டினியூஸா ஒரு 2 3 லாஸ் அப்படின்னா மைட் பி திரும்ப ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. மேபி ஜாஸ் இங்கிலீஷ் வெளியே உட்கார வச்சுட்டு அப்ப அந்த முஷீர் கான் இல்லைன்னா பிரியான்ஸ் வந்து ஓப்பனிங் போட்டுட்டு மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேணா நம்ம ஆரன் ஹார்டி இல்லைன்னா அஸ்மத்துல்லா ஓமர் சாய் வேணா நடுவில் கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாத்தி விடுவாங்க. அந்த சாப்பாடு அண்ட் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா, இவனுங்க 3 பேரும் சர்டினிட்டி தான் கேட்டா, ஸ்டானிஸ், ஐயர் அண்ட் மேக்ஸ்வெல். ஸோ இவனுங்க மேக்ஸ்வெல் தான் ஹிட் ஆர் மிஸ் தான். அடிச்சா அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி ஒரு 500 600 ரன் சீசன் இருக்கும். இல்ல மிஸ்னா மேக்ஸ்வெல் அடிச்சு அதான் ஒரு 14 மேட்ச்ல 90 ரன், அந்த மாதிரி ஒரு பயங்கர மிஸ். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இவனுங்களுமே அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மேடி. நீ பிரப்சின்ட்ட மட்டும் நீ வந்து 100 இல்ல ஆங்கர் ரோல் ஆட போறான், அவன் வந்து வீச போறான் 14 பால் நான் 35 இல்ல 8 பால் 28 அந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆக போறான். பட் ஆனா நல்ல ஸ்ட்ரோக் பிளே இருக்கு அவன்கிட்ட. நல்லா ஸ்ட்ரோக்ஸ் பிளே பண்றான். ஃப்ரண்ட் ஆஃப் த ரிப்ளேஸ் விக்கெட் பண்ண ஆடுறான். ஆமா, நல்ல இந்த ஒரு ஸ்ட்ராங் பேக் ஹேண்ட் இருக்கு. நல்ல புல் ஷாட்டோ, நல்ல கவர் டிரைவ், அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் ஷாட்ஸ்க்கு போயிட்டு பேக் இருக்கான். ஃபுட் நல்லா ஆடுறான். ஸோ அவனுக்கு நல்ல ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு. பட் அகைன் கொஞ்சம் அந்த என்ன பால் பிக் பண்ணணும், கொஞ்சம் அந்த லாங்கிட்டிவிட்டி எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அகைன் ஒரு சிமிலர் டு அபிஷேக் சர்மா கைண்ட் ஆஃப் பிளே தான். பட் சி எப்படி கொண்டு போறாங்கிறதா ஒரு ப்ராமிஸ் காமிச்சான் லாஸ்ட் சீசன்ல. பட் எப்படி கொண்டு போறாங்கிறதா மேட்டர். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் இதுல வீக்கஸ்ட் லிங்க் இல்ல வீக் அந்த மாதிரி எதுவும் பாக்குறியா இந்த டீம்ல? வீக்கர் லிங்க்னா அதான் டாப் ஆர்டர் வீக்கா இருக்கு. ஆனா ம், ப்ரூவன் டாப் ஆர்டர் இல்லாதனால அது ஒண்ணுதான் வீக் பாயிண்ட். எனக்கு வந்து அதான் சொல்லுவாங்களா ஒரு ஃபேமஸ் பேட்ஸ்மேன்ஸ் வின்னிங் மேட்சஸ் பவுலர்ஸ் சாம்பியன்ஷிப். இந்த வின் காம்பினேஷன் கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ். நல்லா இருக்கு. பாரு அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சஹல், மார்க்கோ யான்சன் மேல எனக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா எனக்கு அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தோணுது இந்த கண்டிஷன்ஸ்ல. முலான்பூர் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா முலான்பூர் கொஞ்சம் பெருசு. மொஹாலினா நானே சொல்லிருப்பேன் ஐயோ அடி வாங்க இருக்கிறவனு சொல்லி. முலான்பூர் அவங்க மாறினதுக்கு அப்புறமா மேபி தர்மசாலால சில மேட்சஸ் ஆடுவாங்க. அங்கேயும் உனக்கு பாதி வந்து பாதி ஸ்வீப்பிங் ஆடுவாங்கன்னு எடுப்பான். நினைக்கிறேன். தரம்சாலா கொஞ்சம் அதான் அண்ட் இதுல அதான் கொஞ்சம் ரெண்டுமே ஆடுவாங்கன்னு உனக்கு நினைக்கிறேன். சீமிங் கண்டிஷன் பார்ப்பல. அந்த ஆட்டிடியூட்ல ம். உனக்கு வந்து சீம் ஆகும் பால். மேபி கரெக்ட். அவனுக்கு டியூ வராம தான் இருக்கும் ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த ம். ஏப்ரல் மார்ச் அந்த டைம்ல. அவன் அந்த மாதிரில சீம் ஆகும். அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி ஹை T20 விக்கெட் டேக்கர், ம். யுஸ்வேந்திர ம். சேகரும் ஹை விக்கெட் டேக்கர். ஸோ இந்த காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ராப்ளி அந்த பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கு. அண்ட் பேட்டிங்லயும் தே ஹேவ் ஸ்ரேயஸ் ஐயர். ம். பவுலிங் பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் அந்த யாஷ் தாக்கூர் ஸ்பேஸ் ஸ்லாட், அந்த ஒரு லோக்கல் இந்தியன் பவுலர் ஸ்லாட்டுக்கு மேபி கொஞ்சம் ஹெவி காம்படிஷனா இருக்கும். யாஷ் தாக்கூர் அண்ட் வைஷாக் விஜயகுமார் அண்ட் குல்தீப் சென். குல்தீப் சிங் ஏன்னா குல்தீப் சென் இந்த 3 பிளேயர்ஸோட குல்தீப் சென் கொஞ்சம் பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன் மேடி. ஏன்னா வெரைட்டி ஒரு நல்லா இருக்கும். இம்பாக்ட் வெரைட்டி நல்லா இருக்கும். அந்த பேஸ் 140 கன்சிஸ்டன்டா போடுவான். அண்ட் லாஸ்ட் டைம் கொஞ்சம் இன்ஜுரினால கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தான். பட் ராஜஸ்தான் நல்லா தான் ப்ளே பண்ணான். ஸோ ஐ ப்ரிஃபர் குல்தீப் சென் ஓவர் தீஸ் டூ கைஸ். அவ்வளவுதான் மோஸ்டா நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, உன்னோட யாரு இம்பாக்டா இருப்பா இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் இல்லை இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி பஞ்சாப் கிங்ஸ் யார் இருப்பா? இம்பாக்ட் பிளேயர் பஞ்சாப் கிங்ஸ்னா சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இவன் தான், ஜாஸ் இங்கிலீஷ் தான். ஜாஷ் இங்கிலீஷ். ஓகே. அந்த மேபி. கராச்சியோட இன்னிங் ஐ மீன் கராச்சியில தானே கராச்சியிலே ராகுல் பண்டியா ஏதோ ஒரு இடத்துல சீட்டில ஆமா ஆமா. இது அந்த கராச்சின்னு இன்னிங்ஸ் நினைக்கிறேன். பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பட் நம்பர் 5 தான் ஆடினா. பட் ஹி ஹாஸ் ம். கேப்பபிலிட்டி. நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் அலெக்ஸ் கேரி மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரு. மேபி ஒரு கிளிக் ஆகும்னு ஒரு வைல்ட் கேஸ் தான். ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே ப்ரூவன் கண்ட்ரிஸ் தான். இம்பாக்ட் கிரியேட் ம். பண்ற மாதிரி ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க டென்ட் எல்லாம்.
மார்க்கோ சூப்பர். யான்சனுக்கு ஒரு கெஸ்ட் தான். எனக்கு என்னமோ இங்கிலீஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தோணும். சிம்பிள். ம். ஓகே. எனக்கு ஆஹ், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கேப்டன் அண்ட் நியூ ரோல் எடுத்திருக்காரு. நியூ ஸ்டேடியம், நியூ கோச், ரெக்கி பாண்டிங் அண்ட் வெயிட் பண்ணி பொறி வச்சு தூக்கியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் போவான்னு நினைச்சிருக்காங்க. கரெக்டாக ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போயிட்டு தூக்கியிருக்காங்க. அண்ட் இதுலயுமே சொன்னாரு போஸ்ட் ஆக்ஷன்லயுமே, இல்ல இல்ல நாங்க யாரை பார்த்தோமோ அவங்களுக்கு தான் போயிருக்கோம்னு சொல்லிட்டு ஆல் அவுட் போயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயர் வில் பி அ கீ ஒன். அண்ட் கேகேஆர் மாதிரி இல்லாம இதுல ஒன் டவுன் வருவான்னு நினைக்கிறேன் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அதுல வந்து உனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாம 2 டவுன் 3 டவுன் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. கரெக்ட். பட் அவன் இதுல வந்து பேட்டிங் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 1 டவுன் தான் வருவான். அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னிங்ஸ் ஸ்டெபிளைஸ் பண்றது அண்ட் ஸ்பின்ன அழகா ஹிட் பண்ணுவான் நல்லா. ஒரு மாதிரி டான்சிங் ஃபுட்ல வந்துட்டு மிட் விக்கெட் மேல தூக்கி அடிக்கிறது, ஒரு மாதிரி லாஃப்டட் இதுல பின்னாடி தட்டி ஆடுறது. ஸோ யா, ஸ்ரேயாஸ் ஐயர் வில் பி அ கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ சூப்பர். உன்னோட ரேட்டிங் என்ன, ஃபைனல் ரேட்டிங் இந்த டீமுக்கு? அதான் நான் வந்து பஞ்சாபை குவாலிஃபை பண்ண போறேன். 2014 சூப்பர். அப்புறமா ம். இப்பதான் குவாலிஃபை ஆவாங்க. ப்ராபப்ளி குவாலிஃபை 2 வரைக்கும் ஆடுவாங்க. நைஸ். ஃபைனல் தெரியல, பட் குவாலிஃபை 2 கண்டிப்பா ஆடுவாங்க. தேர்ட் ஃபோர்த் பிளேஸ்க்கு கண்டிப்பா அவ்வளவு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த காம்பினேஷனே நல்ல காம்பினேஷன். பாண்டிங், ஸ்ரேயஸ் ம். ஐயர் அண்ட் நல்ல எல்லா டிபார்ட்மெண்ட் கவர் ஆக மாதிரி இருக்கு டீம். ம். ஓகே. அவுட் ஆஃப் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு 10 பேக்கப் என்ன ஆகலாம். மாதிரி இருக்கும்? ம். 10 7.5 7.5. சூப்பர். என்னோட ரேட்டிங்கும் செவன் பஞ்சாப் பாயிண்ட் குவாலிஃபை. ஃபைவ் தான் மேடி. ஏன்னா ஆமா, அது நான் லாஸ்டா சொல்றேன். பட் அகைன் ஓரளவுக்கு எல்லா பேசஸுமே கவர்டு டிக்கான்னு கேட்டா இல்ல. பட் ஸ்டில் நியூ கோச் அண்ட் கேப்டன் அண்ட் எல்லாத்துலயுமே அட்லீஸ்ட் அந்த ஒரு மினிமம் கேரண்டி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஆஃபீஸில் மாதிரி செட்டில். இருக்கு இந்த டீம். ஒரு மாதிரி ஹெவி டிபெண்டா இல்லாம கொஞ்சம் மினிமம் கேரண்டி பிளேஸ் எல்லா இதுலயுமே பவுலிங், ஃபீல்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஈக்குவல் பேசஸா கவர் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ 7.5. ஸோ லெட்ஸ் சி நீ எப்படி அப்ப போகுதுன்ட்டு. சொல்லு. ஆ நம்ம அடுத்த ஒரே இதுக்கு ஒரு போயிடலாம். பாயிண்ட் மட்டும் add ம். பண்ணிக்கிறேன். அவங்க வந்து யாராவது ஒரு பிளேயர் எக்ஸப்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வேற யார் எடுத்தாலும் இன்னொரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த காம்பினேஷன் அடிவாங்க பார்த்துக்க முடியும் பஞ்சாபால. ம். ஆமா. அது வந்து மற்ற டீமுக்கு அந்த லக்ஸரி கிடையாது. அந்த மாதிரி ம். உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே. அண்ட் நம்ம அடுத்த டீம் போயிடலாம் மேடி. அடுத்த டீம் நம்ம பார்க்க போறது ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ திருத்தம், ஓகே. குஜராத் தமிழன்ஸ். ஓகே. ஸோ இந்த டீம் எப்படி, நான் போயிடட்டா? நம்ம ப்ராபபிள் 11ஓட நான் போறேன். ம். ஸோ கேப்டன்சி ஷிஃப்ட் லாஸ்ட் சீசனே பார்த்துருப்பீங்க. சுப்மன் கில் வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. லைக் மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் சேஞ்ச். அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் முகமது ஷமி வந்து இன்ஜுரினால, அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், அது ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ அதனால மைட் பி டீம் கொஞ்சம் ஷேக்கன் ஆயிருக்கும் நியூ கேப்டன் அண்ட் அதனால. பட் திஸ் டைம் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிட்டு கொஞ்சம் ஆல்ரவுண்ட் சைடு மாதிரி தெரியுறாங்க. ஸோ மை ப்ராபபிள் 11, the two openers will be the most stylish Shubman Gill and the ever consistent Josh Butler. 600-700 ரன் எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும். ஸோ ஓப்பனிங் தான் நம்ம அவரோட பிச்சு பொசிஷன் மேடி. ஸோ அதை விட்டுட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஸோ அதை விட்டுட்டு ஏன் 5 டவுன்? இப்போ இங்கிலாந்துக்கு ஒயிட் பால் கேப்டன் 5 டவுன் 6 டவுன் 4 டவுன் வந்துட்டு இருக்காரு. தெரில. பட் ஓப்பனிங் நல்ல பொசிஷன். கண்ட்ரிக்காக T20 சாக்ரிஃபைஸ். T20க்கு ஓப்பனிங் பில் சால்ட் கூட இவரே இறங்கலாம். பட் கேட்கல. நம்ம சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் வில் பி ஓப்பனிங். அண்ட் ஒன் டவுன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் பத்ரிநாத் மாதிரி சாய் சுதர்ஷன், ஆர்னோ டேஷிங் லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் டு பி ஃபாலோட் பை ஷாருக் கான். ஷாருக் கானை வந்து uh, திரும்ப ரிட்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஹோப் வச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் பெருசா அடிக்கல, பட் திரும்ப இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ், ரீசன்ட் சென்சேஷன், ஃபிளையிங் மேன், அப்புறம் 100 கேட்ச் அண்ட் எக்ஸலண்ட் ஃபீல்டர் அண்ட் ஆல்சோ எக்ஸலண்ட் ஃபினிஷர் டூ. நியூசிலாந்துக்கு செமையா அந்த 40 to 50 பவுலிங் ஓவர்ஸ்ல முடிச்சு கொடுத்தான். அண்ட் ஆல்சோ பவுலிங்குமே வெரி எஃபெக்டிவ். நிறைய மேட்ச்ல 2 ஓவர் போட்டான். ஆஃப் ஸ்பின்னுமே கண்டிப்பா 2 ஓவர் தள்ளிடலாம் கண்டிப்பா. அண்ட் டு பி ஃபாலோட் பை தெவாட்டியா, ராகுல் தெவாட்டியா. அண்ட் ரொம்ப வருஷமா ஒரு அண்டர் ரேட்டட் ஃபினிஷர். அண்ட் ஈவன் எனக்கு என்னன்னா அவரோட லெக் ஸ்பின் அதிகமா யூஸ் பண்ணணும்னு ஆசை நாடி. ஸோ நல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு லெக் நினைக்கிறேன். ஸ்பின்னர். அவன் லெக் ஸ்பின்னர் மறந்துட்டான். நான் ஒன்லி பேட்டர் மாதிரி நினைச்சான். பேட்டிங்கும் 7 டவுன் 8 டவுன் வரான். ஸோ அதுலயுமே அவன் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. மைட் பி கொஞ்சம் முன்னாடி இது பண்ணிட்டு அண்ட் ஈவன் ஒரு 7th ஓவர் 9th ஓவர் அந்த மாதிரி இயர்லியாவே கொடுத்துடலாம். ஸோ ரஷீத் கானை வந்து அந்த இடத்துல இது பண்றது போல தெவாட்டியாவுக்கு 2 ஓவர் தள்ளலாம்னு என்னோட ஐடியா. அண்ட் ஃபாலோட் பை ரஷீத் கான். அண்ட் பவுலர்ஸ் 3 குவிக்ஸ் வில் பி Kagiso Rabada, Mohammad Siraj, a new addition,
டகிசோ ரபடாவும் நியூ எடிஷன் தான். அண்ட் பிரசித் கிருஷ்ணா 3 பேருமே அகைன் ப்ரூவன் பவுலர்ஸ். ஸோ கொஷினபிள்லாம் எதுவுமே இல்லை. பட் டெத்தில் எப்படி போட போறாங்கிறதான் கேள்வி. ஸோ டெத்தில் ரபடா வில் அகைன் 3 பேருமே அடி வாங்குவானுங்க இதுல. மோஹித் சாரி, சர்மாவோட சேவையை மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணுவாங்க கரெக்ட். அண்ட் ஆல்சோ நடுவில் நான் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன், வாஷிங்டன் சுந்தர். தெவேட்டாக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு அண்ட் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா இருப்பாங்கிற ஒரு ஆள் வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ்லயுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் அண்ட் மோஸ்ட் கிரைசிஸ் மேனா இருந்திருக்காரு. அவர் எனக்கு இங்க உள்ள போட்டே ஆகணும். பட் எப்படி போடுறது, யாரை தூக்குறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? யாரை தூக்குவ? உன்னால பட்லர் தூக்க முடியாது. ரஷீத் கான் பட்லர் தூக்க பட்லர் வந்து முடியாது. ஃபுல்லு, ரெண்டு ம். பேரையும் தூக்கவே முடியாது. பவுலிங்ல ரபாடா கண்டிப்பா வேணும். ஏன்னா ரபடாவும் ஆல்ரெடி தூக்க முடியாது பவுலிங் மேடி. வீக்கா இருக்கு, தின்னா இருக்கு. ரபடா ரொம்ப தூக்க தின்னா முடியாது. இருக்கு பவுலிங். ஃபாஸ்ட் ம். பவுலர்ஸே ஆப்ஷன்ஸ் கிடையாது. தே ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஸ்பின்னர்ஸ், பட் ஆனா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இல்ல. ஆப்ஷன்ஸ் இல்ல. சோ உனக்கு அவரையும் தூக்க ரபாடா கண்டிப்பா முடியாது. வேணும். நீ யாரை அப்படி தூக்குவ? கிளென் தூக்குறதா இருந்தா பிலிப்ஸா? கிளென் பிலிப்ஸை மட்டும் தான் தூக்கணும். கிளென் பிலிப்ஸ் அகைன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஈவன் ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் எல்லாத்துலயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ரீசன்ட் சென்சேஷன்ஸ் வேற. ஸோ அவனையும் நம்ம தூக்க முடியாது, அந்த ப்ராப்ளம் வேற இருக்கு. ஸோ ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் மட்டும்தான். பட் எப்படியாவது உள்ள போடணும். ஏன்னா நான் ஆப்ஷன்லயுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மைட் பி சிஎஸ்கே எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு டுவைன் பிராவோட ஒரு வாய்ஸ் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுவாருன்னு நினைச்சேன். பட் சிஎஸ்கே எடுக்கல. அண்ட் இவங்களுக்கு நல்ல பிக். பட் எப்படி உள்ள ஸ்லாட் இன் பண்ண போறாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அகைன் த ஹெடேக், ஒரு குட் ஹெடேக் டு ஹேவ் ஃபார் ஜிடி. பட் சி எப்படி போகுதுன்ட்டு. மைட் பி வேற ஒரு டீம் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி அவரை உள்ள கொண்டு வராங்களாங்கிறது பார்ப்போம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ஸோ மேடி டிஸ்கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட், ஒரு இம்பாக்ட் சப் வந்து எப்படி, யா வெல்கம் பேக். கரண்ட் யா போயிடுச்சு. ஆமா. ஸோ நான் ஷேஃபன் தான் பேசிட்டு இருந்தேன் மேடி, எப்படி அவனை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் சி குட் ஹெட் டு ஹேவ் ஃபார் ஜிடி. லெட்ஸ் ஹோப். அண்ட் இம்பாக்ட் சப் இதுல பிளேயர்ஸ் டு மிஸ் அவுட் இந்த ப்ராபபிள் 11 வந்து அர்ஷத் கான். ஸோ லக்னோக்கு ஒரு பயங்கரமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பேட்டிங் லாஸ்ட் 2-3 மேட்ச் வந்து அடிச்சான். பட் அகைன் அது வந்து யூஸ்லெஸ்ஸா தான் இருந்தது, பெருசா எஃபெக்டிவா இல்லை. அதனால யாருக்குமே ரிமெம்பர் இந்த மெமரியாவே இல்லை. பட் அபார்ட் ஃப்ரம் ஆமா. தட் ஏதாவது நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேனா? வேற ஏதாவது பிளேயர்ஸ் நாட் இன் த ப்ராபபிள் அவ்வளவுதான். 11 மத்தபடி பட் டு வாட்ச் இன்னொரு அவுட் ஃபார்? பிளேயர்ஸ் கேட்டா இல்ல. இது இவங்க வந்து இந்த காம்பினேஷன் தான் உட்காந்து வழி கிடையாது. They don't have options. ஓகே. இந்த பிளேயர்ஸே வச்சு அப்படியே ஓடணும். ஸோ ஆக்சுவலா ரெண்டு மூணு அவங்க பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து பண்ணுவாங்க பெருசா பண்ண மாட்டாங்க. மேடி. ம். அந்த ஜெரால்ட் கோட்ஸேயோட கண்டிஷன் எப்படின்னு தெரியல. ஸோ மைட் இன்ஜுரி பி ப்ரோன். இன்ஜுரி ப்ரோன். இல்ல இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடல. மைட் பி இப்போ அவைலபிளா இருக்கானே தெரியல. கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டானா இல்ல அவனோட சுச்சுவேஷன் என்னன்னே இப்போ தெரியல. அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ நம்மளோட தமிழ்நாடோட சாய் கிஷோர். ஸோ நீ அவருமே டீம்ல மஹிபால் இருக்காரு. லாம்ரோர் ஆட மாட்டியா? ஸ்லாட் இல்லையே மேடி. இப்போ அந்த ஸ்லாட்னா எப்படின்னா வாஷிங்டன் சுந்தரோட ஸ்லாட் தான் இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்லாட்டுக்கு நீ புரியுது. சுந்தர் ஆடணும், இல்ல மஹிபோல் லோம்ரார் ஆடணும், இல்லனா நம்ம சாய் கிஷோர் ஆடணும். ஸோ அந்த ஒரு ஸ்லாட் தான் இவங்க எல்லாத்தையுமே ஃபிட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷாருக் புரியுது. கான். ஷாருக் கான் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பேட்டர், அவரை எப்படி தூக்குவாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் அவன் ஆஃப் ஸ்பின் மேபி. போறான். ஆமா, ஆஃப் ஸ்பின் போடுறான். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படின்னு தெரியல. டிஎன்பிஎல்ல ஓகே, நம்ம பார்த்தோம் நிறைய விக்கெட்ஸ். ஈவன் லைட் லீடிங் மிஸ்டர்லையும் விக்கெட் டேக்கர்ஸ்ல போட்டாங்க. இருந்தான். லீடிங் விக்கெட் லைட் டேக்கர்ஸ்ல மிஸ்டர்ல இருந்தான். ஈஸ்ட் விக்கெட் டேக்கர். பட் ஆனா இதுல எப்படி இருப்பான்னு தெரியல. பாப்போம். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு இஷாந்த் சர்மா இந்த டீம் தானே? ஆமா. ஆமா, இந்த டீம் தான். அவங்க மேபி அந்த ஒரு பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு பேக்கப்பா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல பவுலர் தான். பட் அகைன் ஈவன் டெத்லாம் எப்படின்னு தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் மேட்டர்ஸ் மாப்ள. போன வாட்டி ஆமா விசாகப்பட்டினத்துல விக்கெட் எடுத்தானே, ஆமா ஆமா கோலி ஆமா. எப்படி பண்ணானே. அந்த ஒரு மாதிரி ரன்னிங் இன்ஸ்விங் நல்லா இருக்கும் அவன்கிட்ட. நல்லா டெத் தான் ஓவர்ஸ் போடுவான். வேணா கூட இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம். பட் ஹவு தே ஆர் கோயிங் டு யூஸ் அதான் மேட்டர். சூப்பர் மேடி. ஸோ இப்போ இவங்களோட ஸ்ட்ராங் பேசிட்டோம். வீக் லிங்க் இல்ல எங்கேயாவது மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற இடம் மிடில் ஏதாவது ஆர்டர். இருக்கா? மிடில் ஆர்டர். ஸ்ட்ரைட் ஆஃப் போயிட்டியா? ஓகே. விக்கெட் விழுந்த உடனே அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க காப்பாத்து. ஓகே. ஷாருக் கான் இன்னும் ஒரு ப்ரூவன் கம்யூனிட்டி இல்ல. அந்த டெத் ஓவர்ல எப்படி அடிப்பான்னு தெரியல. பெருசா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐபிஎல்ல இல்ல. அதுக்கப்புறம் நீ வேற யாருனாலும் ரஷீத் கான் கிட்ட தான் நீ போய் ஆகணும். அந்த மிடில் ஆர்டரை வந்து ஹோல்ட் பண்ற அளவுக்கு யாரும் கிடையாது. எதிர் சுப்மன் கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் எடுத்து தான் ஆடுவான். ஐம் நாட் ஷூர் வெதர் இஸ் கோயிங் டு பேங் ஆன். ஏன்னா பட்டர் தான் பேங் ஆனா போறான். சுப்மன் கில் வந்து செகண்ட் ஃபீல்டர் ஆடிட்டு அவனால கொண்டு போறது கொஞ்சம் என்ன சொல்றது ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனா சுப்மன் கில் வந்து கொஞ்சம் ஆடுறான்னா அந்த பக்கம் அடிக்கிறவங்க யாராவது வேணும். சாய் சுதர்ஷன் ஃப்ளோட்டர் மாதிரி தான். சோ அந்த கொலாப்ஸ்ல மாட்டி அதுதான் மேடி. எனக்கு மிடில் ஆர்டர் கொலாப்ஸை விட எனக்கு இந்த கொலாப்ஸ் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்க தோத்ததே
ரன் ரேட் வெறும் 7.5 7லயே வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா வேலைக்கே ஆகாது. அதுவும் அகமதாபாத் மாதிரி இதுல ஆடும்போது அட்லீஸ்ட் இந்த 9 to 10லயே கொண்டு போகணும். அண்ட் இப்ப எஸ்ஆர்ஹெச் பிவிகேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க டீம் அண்ட் அவங்க கொண்டு போற அந்த டெத் ஓவர்ஸ் ஸ்டைல போடவும் பார்த்தாலே ஆள் இல்ல. ஆமா 10 11ல வேற வச்சிருக்கானுங்க. ஸோ இவங்க வந்து கில் ஷுட் பி லிட்டில் பிட் ஆஃப் மோர் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இல்லாம அண்ட் ஈவன் வெரி அக்ரெசிவ் போகாம அட்லீஸ்ட் ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்லயாவது ஆடணும். அண்ட் பட்லருமே அகைன் வெரி எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்ல மாட்டேன், பட் அவருமே கொஞ்சம் அந்த ஒரு 8 9 அந்த 9ங்கிற ரன் ரேட்ல வந்து ஆடணும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஷா சுதர்சன் வந்தாலுமே அவனுமே ஒரு மாதிரி அக்ரெசிவ் ரோல் பிளே கிடையாது. ஒரு மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி ஒரு பவுண்டரிஸா ஸ்கோர் பண்ற பிளேயர் தான். ஸோ அந்த இடத்துல நீங்க மொமெண்டம் விட்டுறக்கூடாது. ஒரு 12 ஓவர் வரும்போது ஒரு 110 ரன் 2 ஏழை விக்கெட். விக்கெட் பெரிய ப்ராப்ளம் வந்து. அதுதான் இவனுங்க விக்கெட்டை வச்சு ஹோல்ட் பண்ணி லாஸ்ட்ல வரவனுக்கு ரன் பால்ஸே கிடைக்காத மாதிரி ஆக்கிடுறாங்க. கடைசி வரைக்கும் இவங்களே பால சாப்பிட்டு போயிடுறானுங்க. லாஸ்ட் இதுல அதுதான் ரொம்ப அந்த 6வது பிளேஸ்லயே ரொம்ப வருஷமா உட்காந்துருந்தானுங்க. மேபி இப்ப டீம் கொஞ்சம் மாறி இருக்கு அண்ட் மிடில் ஆர்டர்ஸ் வந்து சிப்பின் பண்ணுவாங்க நம்புறோம். பட் இயர்லியா இவங்க ஒரு அதான் சொன்னேன் 12 ஓவர் 110 இல்ல 105 ரன் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அடிக்க முடியும். இவனுங்க 12 ஓவர் 95 ரன் 0 விக்கெட் அந்த மாதிரி இருக்கானுங்க. அடிக்கவே மாட்டாங்க, ரன்னே வர மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அண்ட் பவுலிங் ஓகே 3 ப்ரூவன் பவுலர்ஸ் அண்ட் டெத்தில் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. மைட் பி சிராஜ் ஈவன் ஆர்சிபிக்கே நல்லா தான் போட்டாரு. பட் இந்த கிரவுண்ட்ல எப்படின்னு தெரியல. அகமதாபாத் அண்ட் வெரி ஹை ஸ்கோரிங் வெனியூவா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா லெட்ஸ் ஹோப். சிராஜ் அண்ட் கொஞ்சம் கஷ்டம் டெத் ஓவர்ஸ்ல முன்னாடியே முடிச்சிருவாங்க. ரபாடாவையும் ப்ராபலி ரபாடா இஷாந்த் சர்மா மாதிரியோ இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா மாதிரியோ அவரால் டெத்ல போடுவாங்க. டெத்ல கண்டிப்பா ஸ்பின் போற அளவுக்கு யாரும் கிடையாது. ரபாடா தான் நம்பி போய் ஆகணும். ரபாடாவும் ஆஃப் லேட் அந்த பழைய ரபாடாவை பார்க்க முடியும். பிரசித் கிருஷ்ணா ஒரு இன்ஜுரி ப்ரோன் தான். லாஸ்ட் சீசன் ஆடல் நினைக்கிறேன். அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாரு ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட் ஆஃப் ஜாப்லேயே போடுற மாதிரி பவுலர். ஸோ அதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப். ஓகே. ஸோ இவங்கள யாரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர் பிரேக்கிங் த டோர் இன் டு தி இந்தியன் டீம்? ஹாரிஸ் சுதர்சன். ஏன்னா ஹாரிஸ் சுதர்சன் வந்து இஸ் ஆல்வேஸ் நாக்கிங் தி டோர். ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கால அடிச்ச 100 ஆகட்டும், ஒரு நல்ல பிளேயர் அண்ட் ப்ராப்ளி ரொம்ப ஹெவி காம்படிஷன் பட் ஹி ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு டூ அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் 3 பேட்டர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அடிக்கிறவன் எல்லாம் இருக்காங்க. அந்த ஃப்ளோட் பண்ணி அந்த என்ன சொல்றது அந்த பயங்கரமான இது வந்து 2023 ஃபைனல் நம்ம எவ்வளவு செலிப்ரேட் பண்றோம் விஜயோட 2 பால்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம்ல அந்த 90 ரன்ஸ் அடிச்சு பயங்கரமா கொண்டு வந்தார்ல அந்த இன்னிங்ஸ் எல்லாருமே அப்டேட் மறந்துறாங்க. பட் பயங்கரமான இன்னிங்ஸ் ஹி ஹாஸ் பிளேசஸ் டு டூ. சூப்பர் மேடி. இப்போ என்னோட இம்பாக்ட்ஃபுல் ஆர் ஷுட் பி அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னா நான் கில் சொல்லுவேன். ஏன்னா கில் வந்து இட்ஸ் லைக் டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி தான். ஏன்னா கேப்டன்சியா ஓடியில பேட்டிங்கா கேப்டன்சியா பேட்டிங் அது ஒன்று. அண்ட் ஆல்சோ இது ஐபிஎல் தாண்டி ஓடியில ஹி சிமெண்ட் ஹிஸ் பிளேஸ் ஆப்வியஸ்லி, அதுல ஒன்றும் இல்லை. டெஸ்ட்ல அகைன் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு வேணுமா வேணாமா அப்படின்ட்டு. பட் T20ல ஆல்ரெடி தெர் ஆர் சோ மெனி ஓப்பனர்ஸ். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இப்போ அடுத்து வேற யாராவது வந்தா கூட ருத்ராஜ் ஓப்பனர் கேக்வாட்னு வச்சே சொல்லிட்டு பிளேயிங் லெவன் நம்ம அந்த லெவலுக்கு இருக்காங்க போது ஸோ கில் ஹேஸ் டு ப்ரூவ். இப்போ ஏன்னா ஃபியூச்சர் பிளேயர்னு ஒரு வாட்ச் அவுட் ஃபார் அடுத்த விராட் கோலி பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னா ஹி ஹேஸ் டு பி அ பிளேயர் டு பிளே அக்ராஸ் ஆல் 3 ஃபார்மட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். பட் T20ல அகைன் திஸ் இஸ் அ டைம் ஹி ஹேஸ் டு ப்ரூவ் வெதர் ஹி ஷுட் பி இன் அ கன்டென்ஷன் ஆர் நாட். அந்த லெவல்ல இருக்கு. இப்போ அடிச்சா மட்டும்தான் ஒரு 700 ரன் சீசன் வந்தா மட்டும்தான் அடுத்த T20 26க்கு வந்து கில் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராவது கன்டென்ஷன்ல இருப்பான். ஏன்னா எஸ்எஸ்வி வந்து கண்டிப்பா உள்ள வந்தே ஆகணும். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் லைன்ல நின்றுட்டு இருக்கானுங்க. சோ இவனுக்கு அடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா ருத்ராஜ் நான் மறக்கல, பிசிசிஐ மறந்துருச்சு. ஆமா அதான் இவங்கெல்லாம் பிசிசிஐ மறந்த பிளேயர்ஸ். பிசிசிஐ மறந்த அது நம்ம தனி ஒரு செஷனே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கில்லுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்டில் ஒரு 700 ரன்ஸ் பேங்க்ல போட்டானா ஆப்வியஸா பேக்கப் ஓப்பனரா உள்ள போட்டுருவாங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ எனக்கு தெரியல. அகைன் அதுக்காக அடிக்கணும். ஸ்ட்ரைக் ரேட் 140+ அடிச்சே ஆகணும் மாதிரி. சும்மா இன்னும் 110 120 அடிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. ஓப்பனிங்ல போட்டு கடாசனம் இன்னும் வருதோ இல்லையோ 50 தான் உன்ட்ட கேட்கறான். ரொம்ப அதுக்கு மேல நீ அடிக்கவே வேணாம். ஒரு 18 பால்ஸ் 35-40 ரன்ஸ் இல்ல 20 பால்ஸ் 48 ரன்ஸ் 50 ரன்ஸ் அந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஓப்பனிங்ல ஆடியே ஆகும். சும்மா போட்டு இன்னும் ஆங்கர் ஆடுறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அடுத்து வர்றவங்களுமே ஆங்கர் ஆடிட்டு இருக்கானுங்க. போன மேட்ச் தோத்ததே எனக்கு இந்த ரீசன் தான். நீ பிளேயர்ஸ் இருக்கானுங்க ஆடலாம், அதெல்லாம் மேட்டரே இல்லை. ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டானுங்க, கேமே ஸ்லோ பண்ணிட்டானுங்க. அதனால பாவம் மில்லர்லாம் வந்து கடைசி கஷ்டப்பட்டு நடுவில் வந்துட்டு அடிக்க முடியாம என்ன பண்றேன் அடிக்க முடியாம அவனையும் விட்டானுங்க. அது இல்லாம கிளென் பிலிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் நீங்க அந்த இயர்லி ரன்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் அது ஒண்ணுதான்.
சூப்பர். உங்களோட ரேட்டிங் என்ன சொல்லுவா அவுட் ஆஃப் 10? நான் அண்ட் வந்து குவாலிஃபை 6.5 ஆவாங்களா சொல்றேன். அதையும் சொல்லுங்க. 6.5. 6.5 ஓகே. பெரிய ஃபர்ஸ்டா குவாலிஃபை ஆகும் 6 தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த மில்லரை மிஸ் பண்ணது ஒரு பெரிய டிராபேக். அங்க அந்த மாதிரி ம். அவன் வந்து நின்று ஆளி கொடுப்பான், ரஷீத் கான் அப்படியே சைட்ல கொண்டு வந்து அந்த தேர்ந்துருவான். பட் அந்த மாதிரி ஒரு டென்ட் கிரியேட் பண்ற ஒரு டவுன் ஆர்டர் யாருமே கிடையாது. லக்னோ கூட நல்ல ம். பாயிண்ட் கொடுத்த ஒரே காரணம் மில்லர் தான். இங்க மில்லர்ன்ற ஒரு பெரிய இது போனதுனால அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு 3 பேர் தேவைப்படுது. ஷாருக் கான் ம். வேணும், கிளென் பிலிப்ஸ் வேணும், ரஷீத் கான் வேணும், இப்ப ஹர்ஷித் கான் ஒருத்தர் இருக்காங்க அவன் வேணும். ஸோ ஓகே. அதை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு 4 பேர்னா யோசிச்சுப்பாரு, அந்த இம்பாக்ட் கிடைக்காது. அதனால மைட் பி குவாலிஃபைனா ஐல் பி சாட்டிஸ்ஃபைட். சூப்பர் மேடி. பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோணுது. ஏன்னா ஆல் பிளேயர்ஸ் அகைன் ஆல்ரெடி அண்ட் ஓல்ட் ஹார்ஸ் எப்படி ஆல்ரெடி ப்ரூவன், புதுசா ப்ரூவ் பண்றலாம் எதுவுமே இல்லை. அண்ட் எனக்கு என்னமோ 7.75 வரைக்கும் இந்த டீம் கொடுக்கலாம்னு தோணுது மேடி. அண்ட் உள்ள வருவாங்களான்னு தெரியல, பட் நான் லாஸ்ட் சொல்றேன். பட் டீம் ஸ்ட்ரென்த், ஸ்குவாட் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது அகைன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸா இருக்கும். பட் இந்த இன்டென்ட் அண்ட் இம்பாக்ட் தே ஹேவ் டு கிரியேட் இந்த சீசன். அண்ட் ஆப்வியஸ்லி தே வில் பி கிரியேட்டிங்னு நான் நம்புறேன். ஸோ மை ரேட்டிங் வில் பி 7.75. ஸோ லெட்ஸ் ஹோப். கில்லோட கேப்டன்சில நம்புறேன். கில்லரோட கேப்டன்சி நம்புறேன். பட் அப்படின்னு இல்லாம ஓவரால் டீமாவே நம்புறேன். ஏன்னா அவங்க ஆப்வியஸ்லி யோசிச்சிருப்பாங்கல்ல லாஸ்ட் சீசன் என்ன மிஸ் அவுட் ஆச்சு, அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் சீசன்ல என்ன பண்ணோம், இதுல என்ன பண்ணலங்கிறத யோசிச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி அந்த இன்டென்ட், லேக் ஆஃப் இன்டென்ட் தான் நான் சொல்லுவேன். அந்த இன்டென்ட் பிடிச்சிட்டாங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் வெரி குட் சைட் டு டு கம்மிங் இன் டு த பிளே ஆஃப்ஸ். ஸோ அதான் என்னோட இது. சூப்பர், 2 டீமும் நம்ம பேசிட்டோம். ஓகே, ஸோ நம்ம இதோட நம்மளோட இந்த பர்டிகுலர் ப்ரிவியூவை முடிச்சுக்கலாம். அடுத்த ப்ரிவ்யூ, த ப்ரிவ்யூ 5, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 2. எப்படி ஒரு ஆண்ட பரம்பரைனே சொல்லலாம். 5 கப்பு நீயா நானான்ட்டு அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கிற அளவுக்கு அதான் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கிற டீம்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் த இந்தியாஸ் ஃபேவரட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்களோட கடப்பாறை வர்சஸ் அதான் 2 ஆண்ட பரம்பரைஸுக்குமே எப்படி இருக்கும்னு பார்ப்போம். So that will be our final episode of preview to have in this IPL preview session. Thank you மக்களே, thank you so much for your support and also RCB வீடியோக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இது வந்து டீம் எப்படி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி அப்படின்ட்டு உங்களோட கன்சென்ட் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு எந்த ஒரு டீம் மேலேயோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆன் பேப்பர் எங்களோட தாட்ஸ் மட்டும் தான் சொல்றோம். ஆப்வியஸ்லி ஆன் பேப்பரை விட டீம் சம்டைம்ஸ் தே மைட் பி பெர்ஃபார்மிங், ஒரு கலெக்டிவ் யூனிட்டா தே மைட் பி பெர்ஃபார்மிங் குட். அண்ட் இதை வச்சு நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் ஈவன் ஹாஃப் த ஸ்டேஜ் வரைக்குமே லாஸ்ட் டைம் RCB ஒண்ணுமே ஆடல. பட் கண்டினியூஸ் 6 வின்ஸோட உள்ள போயிருந்தாங்க. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டே. அதனால டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் எல்லாமே. பட் ஆன் பேப்பர் இருக்கிற ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஸ்டில் வி வில் பி ஸ்டிக்கிங் டு வாட் எவர் த பாயிண்ட்ஸ் தட் வி ஹவ் பீன் டிஸ்கஸ்ட். ஸோ அதுல என்ன பின்மாற்றமே இல்லை, பின்வாங்குதலும் இருக்காது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும் தான் நம்ம பேச போறோம். யாருக்குமே பயஸ்டாவோ இல்லை. ஈவன் என்னோட ஃபேவரட் CSK அண்ட் நாரியோட ஃபேவரட் CSK தான் ஆப்வியஸ்லி. பட் அகைன் சிஎஸ்கே சொம்புன்னு சொல்றாங்க, பட் நாங்க எல்லாமே ஒபினியனா தான் சொல்றோம். சொல்லுவோம் CSK எனக்கு பிடிக்கும், CSK ஜெயிக்கும் தான் நாங்க நம்புறோம், ஆசைப்படுறோம், எல்லாமே ஓகே. பட் CSKயோட ஆக்ஷன் ஸ்டார்ட் என்னென்ன தப்பு இருக்கு, அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, அதையுமே நாங்க பின் பாயிண்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் வி வாண்ட் எவ்ரிஒன் டு வின் CSK. பட் ஸ்டில் வி வில் பி கிரிட்டிசைசிங் CSK அண்ட் தட் ஹவ் த சேனல் ஷுட் பி அண்ட் இட் ஷுட் பி லைக் திஸ். அதுதான் சொல்ல விரும்புறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே, நிறைய லவ் சொல்லியிருந்தீங்க. அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்லி wavering all your love and support. Thank you. Keep supporting us and keep showering with your love and support always. Thank you so much. இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறோம். Bye bye.